இப்பலாம் ரியாலிட்டி ஷோல நடக்கிற சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா, ரொம்ப பெரிய லெவல்ல பேசப்பட்டு வருது. அந்த வகையில ரீசென்ட்டா நடந்த தமிழா தமிழா இந்த ஷோல ரொம்பவே முக்கியமான சில விஷயங்கள பார்த்து, அதுலருந்து ஒரு விஷயத்த எடுத்து நம்ம பேச போறோம். கண்டிப்பா எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்க நான் எத பத்தி பேச போறேன்ட்டு. கணவன், மனைவி இவங்க 2 பேருக்கும் இடையில அன்பு அண்ட் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா, வேலை. இது 2த்துக்கும் இடையில நெறைய போராட்டங்கள், நெறைய மனவலி அண்டு சில தகாத வார்த்தைகள். இது எல்லாமே வந்திருக்கு. ஸோ, இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கான சொல்யூஷன் என்னவா இருக்கும்ன்ட்டு இந்த வீடியோவுடைய முடிவுல பார்க்கலாம். அண்டு இந்த ஒரு ஸ்டோரிக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நெனைக்கிறீங்களோ, அத இந்த வீடியோ முழுசா பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. படிப்பு தான் நம்ம வாழ்க்கைய அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். படிப்பு இல்லன்னா நம்மலாம் ஒண்ணுமே இல்ல. படிப்பு தான் ஒரு சொத்து அப்படின்ட்டு இப்போ வரைக்கும் பேசினாலும், அந்த படிப்பால பெண்கள் நெறைய பேர் படிச்சு முடிச்சுட்டு குழந்தைக்காகவும், வீட்டு சூழ்நிலைக்காகவும் வேலைக்கு போக முடியாத சூழல் கூட இருக்கு. இன்னொரு பக்கம் அதே குடும்ப சூழலுக்காக படிப்பை நிறுத்திட்டு வேலைக்கு போற சில சூழலும் பல பேருக்கும் இருக்கு. அந்த வகையில 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்ச ஒரு நபர் பிஏ கரஸ்ல தன்னுடைய மனைவிய படிக்க வைக்கிற ஒரு நபர். ஸோ இந்த நபருக்கு தன்னுடைய மனைவி எப்படியாவது ஒரு டீச்சர் அடுத்த லெவலுக்கு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம், தன்னுடைய குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும், நம்ம கொடுக்குற சம்பளம் கண்டிப்பாக நம்ம குடும்பத்துக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் இப்படின்னு ஏக்கத்தோடு இருக்கிற ஒரு கணவர். மனைவிக்கு கண்டிப்பாக 7 மணி ஆச்சுன்னா கணவர் வீட்டுக்கு வரணும், அப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்யணும். இந்த வேலையெல்லாம் எதுக்கு செய்கிற அப்படின்னு சொல்லி அவர் செய்கிற ஒரு வேலையை அவங்க ஒரு மதிப்பாகவே மதிக்கலை. அதுதான் இங்கே பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில் தான் இருக்க போகுது. கணவர் 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு டிரைவர் தொழில் பண்ணிகிட்ருக்காரு. சொன்ன மாதிரி மனைவி எப்படியாவது நம்ம ஒரு பெரிய வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம். மனைவி எப்போவுமே கணவரை பார்த்து சொல்கிற கோவத்தில் சொல்கிற ஒரே வார்த்தை, நீ செத்து போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்த அங்கேருந்து ஆங்கர் ஆவுடையப்பன் மட்டும் இல்லாமல் அந்த ஷோ செட்டாக இருக்கட்டும், பார்க்குற ஆடியன்ஸாக இருக்கட்டும், ஒரு செகண்ட் ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க. ஏன் அப்படின்னா தன்னுடைய கணவரை யாருமே, கணவர் மட்டும் இல்லை, பொதுவாகவே யாரும் யாரையும் பார்த்து நீ செத்துப்போ அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் இந்த மனைவி கணவரை பார்த்து செத்துப்போன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கணவர் அதை ரொம்பவே எமோஷ்னலாக அந்த இடத்துல ஓப்பன் அப் பண்ணியிருக்காரு. அவர் சொல்லும் போதே, சார் நான் அவங்களுக்காக தான் உழைக்கிறேன், அவங்களுடைய குடும்பத்தை, அவங்களுடைய அப்பா அம்மா யாரும் இல்லைன்றாங்க, அவங்களோட சிஸ்டர் பிரதர்லாம் படிக்க வைக்கணும், என்னுடைய மனைவியை நல்லா பார்த்துக்கணும், இதுக்காக எனக்கு தெரிஞ்ச தொழில் ஒன்றே ஒன்று டிரைவர் தொழில், அதை தான் நான் இப்போ வரைக்கும் பார்த்துட்ருக்கேன், எனக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது, அப்படி இருக்கும்போது என்னை எப்போவுமே செத்துப்போ செத்துப்போன்னு சொல்கிறா, எனக்கு ரொம்பவே மன வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் எமோஷ்னலாக இருப்பார். இன்னொரு பக்கம் மனைவி இதுக்கான விளக்கமாக என்ன கொடுக்குறாங்கன்னா, எந்த சூழல்லையுமே யாருமே இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டாங்களே, நீங்கள் எப்படி உங்களுடைய கணவரை பார்த்து சொல்கிறீங்கன்னா, எனக்கு கோவம் வருது சார், எனக்கு கோவத்தில் என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் நான் வார்த்தையை விட்டுட்டேன், எனக்கு அவருடைய அன்பு வேணும், எனக்கு அப்பா அம்மா யாரும் இல்லை, அவர் என் கூடயே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், 7 மணிக்கு கண்டிப்பாக வீட்டுக்கு வரணும், அதை விட்டுட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்தா எப்படி சார் அப்படின்ட்டு மனைவி சொல்கிறாங்க. ஆவுடி அப்பனும் இந்த கேள்வியை கேட்குறாரு. சரி வேறு என்ன தான் வேலையை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, 7 மணிக்கு வீட்டுக்கு வர மாதிரி ஒரு வேலையாக இருந்தால் ஓகே அப்படின்னு இவங்க வந்து சொல்கிறாங்க. உடனே அதுக்கு கணவர் என்ன பதில் கொடுக்குறாருன்னா, எனக்கு தெரிஞ்சது இந்த ஒரு வேலை தான், இந்த ஒரு வேலையும் விட்டுட்டா எப்படி, அப்போ நான் வீட்டில் இருக்கேன், அவள் படித்து முடிச்சுட்டு இப்போது அடுத்த லெவலுக்கு போகணுன்னா ஒரு நல்ல வேலைக்கு போட்டோம், குடும்பத்தை அவள் பார்த்துக்கிட்டோம், நான் வீட்டிலே இருந்து அவளையும் பார்த்துக்கிறேன், எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு கணவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் டிடிஎட் முடித்தது மட்டும் இல்லாமல் பிஏ கரஸில் தன்னுடைய கணவர் தான் இவங்கள படிக்க வைக்கிறாரு. டீச்சர் ஆகிறதுக்கு அடுத்த கட்டம் என்னன்ட்டு எல்லாம் பார்க்குறாங்க. ஸோ கணவர் சொல்லும் போது இவங்க நிறைய அப்ளை பண்ணுறாங்க சார் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு. ஸோ அப்ளை பண்ணுறதுலாம் ரொம்ப சந்தோஷம், வேலை கிடைச்சா ரொம்ப சந்தோஷம் தான். ஆனால் அந்த அப்ளை பண்ணுறதுக்கு காசு வேணும். அந்த காசுக்கு என்ன பண்ண முடியும், எனக்கு தெரிஞ்ச வேலையை தானே பண்ண முடியும். என்னுடைய இப்படி அவங்க செத்துப்போன்னு சொல்கிற விஷயம் என் கூட இருக்கிற டிரைவர் மூலிமா என் ஓனருக்கு தெரிஞ்சு, என் ஓனரே என்கிட்ட சொல்கிறாரு, எதுக்காக நீ வந்து உங்கள் மனைவியை வந்து சமாதானப்படுத்த மாட்டேற, ஃபஸ்ட்டு அவளை சமாதானப்படுத்து, இல்லைனா நீ பாரு அவள் செத்து போன்றா, என்னுடைய வண்டி எடுத்துகிட்டு போய் பேசஞ்சர் கூட நீ எங்கேயா விட்டுட்டினா எப்படி, இதெல்லாம் கரெக்டாக இருக்காது, நீ வந்து உன்னுடைய மனைவியை ஃபஸ்ட்டு பாரு அப்படின்ட்டு அவங்களுடைய ஓனரும் சொன்னதாக இவர் அந்த பொது மேடையில் சொல்கிறாரு. உண்மையாலே எந்த ஒரு கெட்ட பழக்கம் இல்லாமல் வீட்டுக்காக உழைச்சிக்கிட்டு மனைவியும் படிக்க வச்சுக்கிட்டு, இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். மனைவியுடைய குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு
இப்படிப்பட்ட ஒரு ஆண்மகன் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த இடத்துல அந்த மனைவி ஆவுடையப்பன் கேட்ட கேள்வியால் ரொம்பவே கஷ்டப்பட்டு மன்னிப்பும் கேட்டுட்டாங்க. அவரும் சொல்லுவார், சரி சார், உங்கள் முன்னாடி அவன் மன்னிப்பு கேட்டா, இந்த மேடையை நான் வந்து அக்செப்ட் பண்ணுறேன், கண்டிப்பாக இந்த மேடை எனக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரேன் எங்கள் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி அவரும் அந்த மன்னிப்பை அக்செப்ட் பண்ணிடுறாரு. இப்போ இந்த விஷயம் என்னென்னா, கணவன் மனைவி அப்படின்னு வரும்போது எல்லாருமே சப்போர்ட்டிவாக இருக்கணும், கூட இருக்கணும், எல்லாமே ஆசைப்படுவாங்க, வேலைக்கு போகணும், ஓகே. ஆனால் கோபத்தில் வார்த்தையை நம்ம விடவே கூடாது. அது யாராக இருந்தாலுமே விடக்கூடாது அப்படின்றத வந்து நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். படிச்சிருந்தால் மட்டும் போதாது. கண்டிப்பாக எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும், யார்கிட்ட எப்படி பேசணும், இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இப்போலாம் படிக்காதவங்களே கூட ரொம்ப தன்மையாகவும் மரியாதையாகவும் நடந்துக்கிறாங்க. ஆனால் படிச்சுட்டோன்ட்டு பல பேரும் திமிரில் சில வார்த்தைகளை விடுறது, திமிராக நடந்துக்கிறது, இது போல். அதுவும் குறிப்பாக இந்த கணவன் மனைவிக்குள்ளேயே டாமினேட்டிங்கான விஷயங்கள்லாம் கூட சில விஷயங்கள் நடக்குது. அதனாலேயே சில பெண்களும் சரி, ஆண்களும் சரி, இது நம்ம வாழ்க்கைக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி விவாகரத்து வரைக்கெல்லாம் போகிறாங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா, சின்ன விஷயம் அப்படின்னு நம்ம நினைக்காம, கண்டிப்பாக நம்ம இந்த சமுதாயத்தில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் குரல் கொடுக்க ஆரம்பிச்சோன்னா, அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு, அந்த பிரச்சனைகள் நடக்காமல் இருக்கிறதுக்கான வழிகள், அந்த பிரச்சனைக்கான ஒரு ஸ்டெப் அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லாத்தையுமே வந்து நம்ம பண்ணணும். அப்போது இதை பற்றி நம்ம வாய்ஸ் ரைஸ் அவுட் பண்ணணும். டிரைவர் வேலை ஒரு கம்மியான வேலையா, அதனால தான் அவங்களுடைய மனைவி இப்படி பேசுனாங்களான்னு கேட்டிங்கன்னா, மனைவி டிரைவர் வேலை பார்க்க வேணான்னு சொன்னதுக்கு காரணம், டிரைவராக இருக்கிறவங்க எவ்வளோ தூரம் போவாங்க, எத்தனை நாள் வேணாலும் வெளியே இருப்பாங்க, எல்லாமே தெரியும். அப்படி இருக்கும்போது அதனுடைய மனைவி வந்து புரிதல் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. டிரைவர் வேலை கம்மியான வேலையே கிடையாது. அது ஒரு எவ்வளோ ஒரு கடமையான வேலை. ஏன்னா எவ்வளோ பேசஞ்சர்ஸ் அவங்களுடைய கனவுகளோடு பயணிக்கும் போது சேஃபாக இந்த டிரைவர் கொண்டு போய் வீட்டுக்கு சேர்ப்பாங்க, நம்ம போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்கன்ற நம்பிக்கையில் தான் பயணிக்கிறாங்க. அதனால் டிரைவர் வேலை கம்மியாக எடை போடாதீங்க. டிரைவர் தொழில் ஒரு ரொம்பவே வந்து தேவையான தொழில். டிரைவர்லாம் இல்லைன்னா நம்ம எங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி போக முடியும்? ஸோ மனைவி ஒரு புரிதலோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இங்கே டாக்டர்ஸ், நர்ஸ், போலீஸ் இவங்க எல்லாருமே டைம் பார்க்காம இரவும் பகலுமாக தான் உழைக்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த டிரைவர் வேலையும். கண்டிப்பாக டிரைவராக இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நம்ம சினி சமூகத்தின் வாயிலாக வந்து சல்யூட் தான் கொடுக்கணும். ரொம்பவே சேஃபஸ்ட்டாக நம்மளை எல்லாரையும் கொண்டு போய் கூப்பிட்டு போகிறாங்க, கூப்பிட்டு வராங்க. அது எல்லாத்துக்குமே நம்ம வந்து கிரேட்ஃபுல்லாக தேங்க் பண்ணணும் அவங்களுக்கு. அதே மாதிரி கோவத்தில் நம்ம ஒய்ஃப் தானே, நம்ம கணவன் தானே அப்படின்னு நான் பேசாமல், ரெஸ்பெக்ட் அப்படின்ற ஒரு விஷயம் சண்டையாக இருந்தாலும் அது கரெக்டான விஷயத்துக்கு கரெக்டான கேள்விகளை தான் கரெக்டான முறையில் கேட்கணும். அதை விட்டுட்டு தகாத வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறது ரொம்ப தவறான விஷயம். அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி. பல பேர் இவருடைய இந்த வீடியோலாம் பார்த்துட்டு சொல்கிற விஷயங்கள் என்னென்னா, இவெல்லாம் டீச்சர் ஆகி என்ன பண்ண போகிறா, இவள் டீச்சர் ஆகி பசங்களை சாவுன்னு சொல்லுவாளா, இவளே உருப்பிட மாட்டா, இவள் டீச்சர் ஆகி பசங்களை எப்படி உருப்பட வைக்க போகிறா, தம்பி நீ உஷாராயிரு, இப்படிலாம் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. இதுவும் தவறான செயல் தான். ஏன் அப்படின்னா, அவங்க 2 பேருக்கும், அதாவது இந்த கணவனுக்கும் மனைவிக்கும் என்ன பிரச்சனை ஏது என்னன்ட்டு அவங்களுக்கு தெரியும். நிறைய பேர் வந்து டிவோர்ஸ் பண்ணிவிடு அப்படிலாம் சொல்கிறீங்களே, இது எவ்வளோ பெரிய வார்த்தை. டிவோர்ஸ் பண்ணணும்னு நினச்சிருந்தா அந்த கணவன் எப்பயோ அந்த மனைவியை டிவோர்ஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அந்த மனைவி பார்த்திங்கன்னா அந்த கணவனை எப்போவுமே செத்துன்னு தான் கோவத்தில் சொல்கிறாங்களாம். அப்படின்னா அது இப்போ வரைக்கும் புதுசு இல்லை, அவர் எப்போலேருந்தே சொல்லிகிட்டு இருக்காங்கன்ற பட்சத்தில் டிவோர்ஸுன்றது அவங்களே முடிவு பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அவங்க இப்படி பேசிட்டாங்களே அப்படின்றதுக்காக டிவோர்ஸ் பண்ணணும்னா இங்கே பல பேரும் பல விதங்களில் பல தவறான விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த குடும்பத்தெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே வந்து ஒரு சிலர் கேட்காதீங்க, அப்போ நீங்கள் அந்த மனைவிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா, ஒரு பெண்ணுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிலாம் சொல்லுவீங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எப்படி அந்த மனைவி ஒரு நிதானம் இல்லாமல், பொறுமை இல்லாமல், கோவத்தில் வார்த்தைகளை விடுறாங்களோ அந்த மாதிரி தான் இந்த கமெண்ட் பண்ணுறவங்களும், அதாவது குறிப்பாக தவறாக கமெண்ட் பண்ணுறவங்க. தப்பு எந்த இடத்துல இருக்கோ, எந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ அந்த இடத்துல தான் தீர்வு இருக்கும். அவருக்கு டிரைவர் தொழில் மட்டும்தான் தெரியுன்றாரு, இல்லைனா இவங்க வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் அவர் வீட்டில் 7 மணிக்கெலாம் இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. கண்டிப்பாக இவங்களும் வேலைக்கு ட்ரை பண்ணுறாங்க. இதை இவங்க 2 பேருமே பேசி ஒரு நல்ல முடிவாக அவங்க எடுத்துப்பாங்க. இதுக்கு இடையில் போய் யாரும் பல தவறான கருத்துக்களை வந்து திணிக்காதீங்க, தவறாக பேசாதீங்க. இது அந்த குடும்பத்துக்குள்ளே பல பிரச்சனைகளை உருவாக்கும். அதுவும் இல்லாமல் மன உளைச்சலுக்கும் ஆளாயிடுவாங்க. ஸோ யாரும் தப்பாக பேசாதீங்க. நம்ம ஒவ்வொரு வீடியோலையும், அதாவது
ஒரு அவேர்னஸ்க்காக போடுற ஒவ்வொரு வீடியோவையும் இதுதான் சொல்கிறோம். கண்ணுக்கு தெரியலன்ற காரணத்தினால தவறாக பேசணும் எந்த அர்த்தமும் கிடையாது. ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருந்தால் எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் அதை ஈஸியாக சார்ட் அவுட் பண்ணிடலாம். அதே மாதிரி படிச்சுட்டா ஒரு மேதாவிலாம் கிடையாது. இங்கே பல பேரும் படிச்சுட்டு ஒரு பகுத்தறிவே இல்லாதலாம் ஒரு சிலர்லாம் இருக்கிறாங்க. அதனால் படித்தா மட்டும் போதாது, பண்பு ரொம்பவே முக்கியம். அதை எல்லாருமே வளர்த்துக்கணும். கண்டிப்பாக எல்லாருக்குமே எல்லாமே தெரியணும்னு அவசியம் கிடையாது. எல்லாமே லேர்னிங் தான். ஸோ லைஃப் இருக்கிற வரைக்கும் நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். இருக்கிற இந்த அழகான வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக வாழுங்க. யாரும் யாரையும் தவறாக பேசிக்கிட்டு தப்பாக அவங்க மேலே தவறான பொய்யான விஷயங்களை திணிச்சிக்கிட்டு எதுக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டாம். ஸோ இருக்கிற லைஃப்பை ரொம்ப ஹாப்பியாக வாழுங்கன்னு தான் நம்ம இந்த வீடியோ மூலிமா சொல்ல முடியும். புரிதலோடு கடந்து போனீங்கன்னா எல்லாமே ஈஸியாகிடும். அந்த வகையில் நீங்கள் இந்த கப்பலுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.